எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பதிவோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. என்ன பிரச்சனை என்று கேட்டா, இந்த வெளிநாட்டுல இருக்கிறவ ஊருக்கு வந்து அங்க நடக்கிறத இங்க சொல்ல பயமா கிடக்கு. நானும் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 37 வருஷத்துக்கிட்ட வெளிநாட்டுக்கு ஊருக்கு வரையில ஊருக்கு வரலாம்னு பார்த்தால் இந்த வந்தவங்கள் சொல்றத பார்த்தா சாக்கில தான் காய் ஒன்றுவனும் போலடக்கு. ஏனென்று கேப்ப எங்களை பார்க்க வாரவைக்கு குறைஞ்சது 10,000 ரூபாண்டான கொடுக்கணுமா. 5,000 ரூபா கொடுக்க சொல்லினோமா, ஐயோ நாங்கள் 5,000 ரூபா ஒன்றே இல்லை அப்படியே இப்படியோன்னு சொல்லி பெரிய எடுப்படுக்கணும். அதை விட தம்பிடை வீட்டுக்காரர் அக்காவோ தங்கச்சியவோ அங்க வீட்டுல இருக்கிற சொல்லினோம், எடா தம்பி 5,000 ரூபா கொடுக்குற மரியாதை இல்லையடா, நீ வெளிநாட்டுல இருந்துட்டு வந்த நீ அவருக்கு 10,000 கொடு, இவே 50,000 ரூபா கொடுண்டா அவே கணக்கு போடணும். அப்போ அப்படியே இருந்தெல்லாம் காய்ச்சி கொண்டு இருந்து ஒரு ஆள் ஓடி அந்த ஒரு சவரம் காலை அமர்த்துது. என்னடா அவன் கேவலம் அப்படி இப்படி என்று சொல்லி நாங்கள் அவன் போனவன் நல்ல மொத்தம் இன்னும் இப்படி கேவலமாக கிடக்கண்டு அதுகளை காய்ச்சி காலை அமர்த்தி கொண்டு ஓடா தம்பி டேய் போன களை மாற இல்லை சரி ஓடா தம்பி அந்த தோட்டக்காணி இருக்கல்லோ, தோட்டக்காணி எந்த பேர்ல நடக்கும், அது என்னத்து கடை உனக்கு, நீ வெளிநாட்டுல இருக்கிற நீ இதே தண்டை போறியன்னு சொல்லி அதை இவன் என்ற மோளுக்கு எழுதி விடண்டா, நீ உங்க கிடந்து நீ அவள்ல நல்ல பாசம் தானின்னு சொல்லி அது ஒரு பக்கத்தால காய்ச்சி அதே ஆட்டைய போடுறதுக்கு ஒரு பக்கத்தால நிக்கணும். இன்னொரு பக்கத்தால பார்த்தா எடா தம்பி இங்க ஒரு மோட்டர் சைக்கிள் ஒன்று நிற்குது, அது சட்டடா கடா கடா கடாப்பா, இவன் தம்பிக்கு ஒரு மோட்டர் சைக்கிளையும் எடுத்து கொடுத்துட்டு போண்டு. வெளிநாட்டில இருந்து வந்ததுகள் சொந்த பந்தங்களை பார்ப்போம், தங்களோட ஊரை பார்க்க உறவை பார்ப்போம்ண்டு அந்த ஆசை பாசங்களோட வாரதுகளை நீங்கள் பார்த்தா இப்படி அவலை பண்ணி போறதுக்கு இடையிலே தலை படிச்சு மண்டை படிச்சு சேர்த்து போவான் போல கிடக்குறாப்பா. இப்படி ஒரு பேராசை பிடிச்சதுகளா கிடக்கு. அதை விட இன்னொரு பிரச்சனை என்ன தெரியும், தம்பி இன்னும் கண்டுட்டு தாண்டா நாங்கள் அந்த கோயிலு பொங்குறோம் என்று சொன்னாங்கள் சொல்லி தாங்களே கற்பனை பண்ணி நீ வேன் அப்படி நாங்கள் வேன்ல போய் பொங்குவோம் சொல்லி சரி இதுக்கு இவருக்கு ஓமண்டு சொல்லி அங்க போனால் முழு செலவும் இவர் தான், கடையை கவுளாடி சாப்பிட்ற அளவை அது கொண்டா இது கொண்டாண்டு காட்டா என்று தம்பி காயக்கூடா. அங்க பார்த்தா 25,000 ரூபா 30,000 ரூபாய்க்கு விழுங்காண்டு விழுங்குற அளவு என்ன நடக்குது. இல்ல நாங்கள் கேட்கிறோம், வெளிநாட்டில இருந்து வந்ததுகள் இப்ப சந்தோஷமா சொந்தங்களோட நின்று காய்ச்சி பேசி அப்படி என்ன இருக்கிற அப்படி இப்படி ஏதோ இருக்கிறத கொடுக்கறது இல்லாட்டி விடுறத அப்படி வாரதுக்கு தான் வாரம். இங்க நின்று இவ்வளவு தூரம் கொடுத்துதுன்றா அப்ப உங்களுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் முளைச்சி போட்டுதான் பெறணும் போட, அது எனக்கு விளங்குது. அதை விட இன்னொரு பிரச்சனை, பின்னேரம் தம்பிடை என்ன சாப்பிட்றான்டே கைவன் சாப்பிடுவோம் அப்படி பண்ண தம்பி இடிக்கப்பையும் சாப்பிடுவோமே ஓமணி அவிக்கணேண்டு ஓமம் அதுங்களை அவிக்கிறோம் ஒன்று சொன்னா பார்த்தால் பொழுது போட ஒரு 6 மணிக்கு நாங்க கிணத்துல அள்ளி குளிக்கிறோம், ஒரு ஆட்டோ ஒன்று வந்து நிற்குது. அவன் சொல்றான், அவன் என்னடான்ட்டு பார்த்தால் இடியப்பம் வந்துறாங்குதான், இடியப்பம் சொதி சம்பல் எல்லாம் வந்துறாங்குது. யாருக்குண்டு தம்பி உனக்கு தான் ஏன்டா நீங்கள் வீட்டுல சமைக்கிற இல்லையோன்ட்டு அவைய கேட்க, வீட்டு யார்டா இப்ப சமைக்கிறது, அடிச்ச உடனே நீ வந்து நிற்கிற அப்படின்னு நீ நாங்கள் இது வழி எடுத்து அப்படி பண்ணி நாங்கள் அதிகமா சமைக்கிறோம். பின்னேரம் இதுல பணிச்சு வரும், படலைக்குள்ள பணிச்சு வரும், வண்டி சப்பி போட்டு இருக்கிறோம்னு கொண்டு ஆளுக்கு ஒரு டெலிபோனும் இரவு முழுக்க சக 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 சண்டு கதையெல்லாம் படுக்கவும் போன கடைக்கு தெரியாது இவன் சொந்தக்காரராவே எல்லாம் அதோட காய்ச்சி போட்டு கொஞ்சம் படுப்பமண்டு கேட்டால் படுக்க பொருள் இரவு ஒரு பக்கத்தால நாடகம் பார்க்கணும், மற்ற பக்கத்தால யாருடைய கதைக்கிறது வேற சொந்தக்காரரோட காய்க்கு ஓமம் இங்க தம்பி வந்து நிற்கிறான், பிரச்சனை இல்லை, அவன் இங்கே எங்களுக்கு ஒரு சேதான் தரவும் இல்லை, நீங்கள் எங்களுக்கு என் உதவி செய்யும் கொண்டு ஆரின் வேறு யாக்கிட்டேன் காசு வேண்டுறது என்ன பழக்கமடாப்பா ஒன்றும் பழங்கல், மோட்டார் சைக்கிள் நிற்குது ஆட்டோ நிற்குது. அதை விட என்ன பிரச்சனை தெரியும், போட்டு வந்தவங்க சொன்னாங்க அந்த காலத்திலேயான் தாங்கள் சுண்ணாம்பு போறது மல்லாம் போறோன்னு கேட்டா நடந்து போறது 7 நாங்கள் கூட 7 நின்று மல்லாம் போறோண்டா சுண்ணாம்பு போறோண்டா சைக்கிள்ல போவோம் இல்லாட்டி நடந்து போவோம். இப்போ ஒரு கொஞ்ச தூரம் போனாலும் ஆட்டோ பிடிச்சுதான் போகணும். பியா அப்படி எங்களால நடக்கிறான்னா எங்களுக்கு இந்த வயதிலேயே இங்க வெளிநாட்டுல 15-20 நிமிஷம் நடந்து போய் ரெயின் எடுத்து அடுத்த ரெயின் எடுத்து தான் வேலைக்கு போய் குசினிக்க நின்று மேசதை உடைச்சு கக்கூசு கழுவித்தான் வெளிநாட்டில இருந்து உழைக்கிறோம். நீங்கள் சொகுசா இருந்து கொண்டு வீட்டுக்கு அவனோட சொன்னான், மச்சான் வளவுக்க விறகு கிடக்காம் காசு எடுப்பினானே சமைக்கணும் ஏனென்று கேட்க 2 பேர் வெளிநாட்டில காசை காசுன்ட்டு பாருங்கோ,
இந்த காசில நீங்கள் வெளிநாட்டில இருந்து காசு இருக்கா மணந்து பாருங்கோ. அந்த காசில அங்க வெளிநாட்டில் இருக்கிறவன் வேர்வையும் ரத்தமும் மணக்கும். அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறோம். காலையில் எழும்பி சாப்பாடு இல்லாமல் எழும்பி வேலை கோடி மத்தியானம் வந்து சாப்பிட்டு இப்படி எல்லாம் எவ்வளவோ கஷ்டப்பட நீங்கள் சொகுதா உண்மையிலே இப்ப பார்க்க போனா அவன் வந்து சொன்னதை பார்த்தால் வெளிநாட்டுல நீங்கள் தான் இருக்கிறீர்கள் ஊரடா, நாங்கள் தான் இங்க கஷ்டப்படுறோம். வெளிநாட்டுல நீங்கள் தான் நல்லா இருக்கிறீங்க. ஏனென்றா ஒன்றுமில்லை என்று அவனுட்டையும் வேண்டி இவனுட்டையும் வேண்டி சகோதரங்கிட்டையும் ஆட்டியை போட்டு எல்லா சொத்துக்களையும் நீங்கள் வச்சிருக்கிறீர்கள். அப்படித்தான் பார்க்க தெரியுது. அப்படி செய்யாதீங்க. எப்ப மனச்சாட்சியோட வாழுங்க. வந்தவை தந்தா கொண்டா வேண்டுங்க. சென்னதிக்கு போறது, நல்லூருக்கு போறது, அங்க போறது, ஆட்டோ பிடி பேனை பிடி வந்து பிடிக்க எடுப்படுத்து அவன் போன்ட்டு வந்தவன் சொன்னான், இனி வாழ்க்கையில போற இல்லையாடா நாட்டுக்கு ஏனென்று நரக வாழ்க்கையா கிடக்கண்டு 10,000 ரூபாவுக்கு குறைஞ்சா வேண்டினம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஓரளவு கஷ்டப்பட்டவைக்கு வாரவன் 5-10 கொடுத்தா தம்பி நன்றி என்று ஒண்ணணும். அந்த காலத்துல பாருங்க, சென்னதிக்கு நல்லூருக்கு நாங்களும் கோயிலுக்கு போனாங்க. ஒரு 5 ரூபா 10 ரூபா தான் அப்ப தருவார். அதையே 10 ரூபா கொண்டு போய் அதுக்குள்ளே ஒரு ஐஸ்கிரீம் அதுகளை குடிச்சிட்டு அப்படித்தான் நாங்கள் கட்டுப்பாடா இருந்தாங்க. இப்ப வெளிநாட்டுல நாங்கள் இப்படி கட்டுப்பாடா தான் இருக்கிறோம். ஆனா நீங்கள் காசென்று பார்க்காம அள்ளி சிந்தி சிதறீர்கள். எங்க போய் முடிய போதோ. வெளிநாட்டில இருந்து ஊருக்கு போற நீங்கள் நாட்டை பழுதாக்குற மாதிரி ஆக்கள் இந்த குடும்பங்களையும் பழுதாக்கி போட. ஏன் நான் சொல்றேன்னு கேட்டா, இதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை. கனடாவிலேருந்து வரவன், லண்டன்ல இருந்து வரவன், ஜூயில இருந்து வரவன், உங்களுக்கு தம்பியார் வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு லட்சம் தந்தது, நீங்க இன்னும் 10,000 ரூபா தார, இது உங்களுக்கு தேவையில்லைன்னு சகோதரங்கள் சண்டை பிடிக்குதான். எங்க போகுதுன்னு தெரியா கிடக்கு. நான் வெளிநாட்டுக்கு வாரது என்னன்னு நான் அதாவது ஊருக்கு வாரது நான் இன்னும் யோசிக்க இல்லையா? யோசிப்பேன், பார்ப்பேன். சாக்கு 2 கிடக்கா, அதுல காய் அள்ளி கொண்டுதான் பெறவணும் போல விளங்குது. இப்படித்தான் பல பேருக்கு நடக்குது. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். உங்கள் இந்திரன்.